ஸோ ஹலோ கைஸ். ஸோ வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த மேட்ச் பற்றி ப்ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா இஸ் மேட்ச் நம்பர் 33 அண்ட் தேர் ஆர் டூ ஜாயின்ஸ் தட் ஆர் கொலைடிங் ஈச் அதர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி த 5-time சாம்பியன்ஸ் அகேன்ஸ்ட் அனதர் 5-time சாம்பியன்ஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மும்பை இந்தியன்ஸ் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இந்த மேட்ச் பற்றி நம்ம ப்ரிவ்யூ பார்ப்போம். ஸோ கிஷோர், உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன இந்த மேட்ச் பற்றி? இது என்ன ரொம்ப நாளா நடக்கிற ஒரு யுத்தம் அப்படி சொல்லலாம். எப்படி ஒவ்வொரு டீமுக்கும் இந்தியா பாகிஸ்தான்ற மாதிரி நமக்கு ஐபிஎல்ல வந்து மும்பை சிஎஸ்கே தான் ரொம்ப டாமினேட் பண்ண ரெண்டு டீம். ஸோ ஈகர்லி நான் வெயிட் பண்றேன் என்ன நடக்குதுன்னு. ஒரு ஃபுல்லா பேட்டிங் கடப்பார ஒரு சைடும், போலிங்ல இந்த சீசன் நம்ம பார்த்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கிற டீமும் கிளாஷ் நடக்க போகுது. என்ன நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ மும்பை சிஎஸ்கே அப்படின்னா உனக்கு என்ன ஞாபகம் வருது மேட்ச்? லைக் உனக்கு எதாவது ஃபேவரட் மொமெண்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ நீங்க எதை ஞாபகப்படுத்துவ இந்த மேட்ச் பத்தி? அப்படின்னு பார்த்தா நம்ம சைடு தான் அதிக அடியோ ஒலியோ இருக்கும். எது டக்கு ஞாபகம் வருது உனக்கு? 2019 அப்புறம் எலிமினேட்டர்ல பிராவோ செலிப்ரேஷனு, ரைட். அப்புறம் மோஸ்டா இன்னும் கொஞ்சம் ஒழிச்சது வந்து அந்த 2021 நினைக்கிறேன், நம்ம பொலார்ட் வந்து முடிச்சு விடுவாரு. அது ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மத்தபடி அவ்வளவுதான். மத்தபடி நம்ம டாமினேட் பண்ணதெல்லாம் 18 அதெல்லாம் செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் சீசனோட ஃபர்ஸ்ட் பேண்டுக்கு அப்புறம் வர்றது, கேதார் ஜாதவ் எல்லாம் ஒரு 6 அடிச்சு மேட்ச் முடிக்கிறதெல்லாம் நடக்குமா நினைச்சனே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. யா, சோ ஆக்சுவலா மும்பை சிஎஸ்கேனாலே நிறைய மெமரிஸ் இருக்கும். சோ கியூடாக், சோ இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க இனிஷியல் தாட்ஸ் இந்த மேட்ச் பத்தி? மேட்சை பத்தி இனிஷியல் தாட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இந்த ஸ்டார்டிங் ஆஃப் சீசன்ல வந்து சிஎஸ்கே கொஞ்சம் தடுமாறி ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு ஹேட்ரிக் வின் கொடுத்து ஒரு கம்பேக் கொடுத்து நல்ல மொமெண்டம்ல இருந்தாங்க. ரீசன்ட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா வந்து மும்பை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்மாஷ் பண்ணி ஒரு ரெக்கனிங்கான ஒரு ஃபார்மை கண்டுபிடிச்சி சரியான ஒரு வின்ல இருந்து வராங்க. ஸோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். கரெக்ட். ஏன்னா அந்த கடப்பாறை வந்துட்டு லைக் தே ஃபவுண்ட் அவுட் தட் கடப்பாறை. ஸோ நம்ம வந்துட்டு லாஸ்ட் 4 மேட்சஸ் தான் வந்து தே லைக் ஸ்ட்ரகிளிங் a lot. பட் ஆனால் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா தே ஃபவுண்ட் தட் அண்ட் தே வான் தட் மேட்ச் கன்வின்சிங்லி. ஸோ ஆக்சுவலாக நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் பற்றி வருவோம். ஸோ ஆக்சுவலாக ரெண்டு டீம்லேயும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாட்லேயே வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் நடக்கும்னு தோணுது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் பேசுவோம். ஸோ இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு தோனி வருவார் அந்த மேட்ச். அவருக்கு இன்ஜுரி எப்படி இருக்கு இந்த மேட்ச்ல? ஆனா ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா சென்னை ஐபிஎல் அந்த வெப்சைட்ல இருந்து போட்டு ஒரு கீப்பிங் பண்றது, பேட்டிங்லாம் செம்ம. அந்த பழைய தோனினா அந்த பழைய தோனி இல்ல, இப்ப ரீசெண்டா இருக்க தோனி ஆடுற மாதிரி தான் இருக்கு. பட் ஸ்லைட்லி அப்டேட் என்ன வந்ததுன்னா, அவரு வந்து இன்னும் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் வரல, அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றாரு, இன்னும் அது ஃபுல்லா ரெக்கவர் ஆகல, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் தான் பாக்கணும் நம்ம ருத்ராஜ் என்ன பண்றாருன்ட்டு. அவர் இம்பாக்டா யூஸ் பண்றாரா இல்ல டைரக்டா பிளேயிங் லெவல்ல எடுத்துட்டு வராரான்ட்டு. கரெக்ட் தான். ஸோ அது பார்ப்போம் என்னன்ட்டு. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பத்தி ரித்து நீ என்ன நினைக்கிற? ரோஹித் சர்மா ஆடுவார் அந்த மேட்ச், நெக்ஸ்ட் மேட்ச்? அவர் இன்ஜுரி கன்சர்ன் எப்படி இருக்கு அவருக்கு இன்ஜுரி? இல்ல ஆக்சுவலி நெட்ல பிராக்டிஸ் எல்லாம் பண்றதை வச்சு பார்த்தா வந்து அவர் ஆக்சுவலி போன மேட்ச் ஃபிட்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு அவர் நாளைக்கு அவர் கன்ஃபார்மா ஆடுறதுக்கு வந்து 90% சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இன்ஜுரி பத்தி பேசும்போது தான் ஆயுஷ் மத்ரேயும் வந்துட்டு ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு லைக் சேட்லி. ஸோ அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் ஹூ கேம் ஆஃப்டர் தட் இன்ஜுரி, லைக் அவரும் வந்து கேம்பெயின்ல சேர்ந்துட்டாரு. ஸோ நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் லைக் மிக்ஸ்ட் ரியாக்ஷன் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு பிச் ரிப்போர்ட் வருவோம். ஸோ ரித்து, உன்னோட பிச் கணிப்பை பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த மேட்ச்ல இந்த மேட்ச்ல எவ்வளவு அடிச்சா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுற டீம் ஜெயிக்கலான்ற ஒரு ஸ்கோர் வர முடியும்? இப்போ வந்து நீங்க சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா வந்து அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி டோட்டல் போஸ்ட் பண்ணாதான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அவங்க பிட்ச் இதை வச்சு சொல்லிடுறேன். ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த மேட்சஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 218. ஓகேவா? ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 227. நீங்க கேட்கலாம் அப்புறம் ஏன்டா நீ வந்து சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட சொல்ற தோக்கறதுக்கானு. நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா இப்போ வந்து அந்த ஆர்சிபி மும்பை மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நினைப்பு இருக்கும், பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி ஒரு 240 அடிச்சிடணும். ஏன்னா நீங்க எப்படி இருந்தாலுமே வந்து சேஸ் பண்ணும்போது 240 அடிச்சு ஆர்சிபி போனீங்க 230 கொடுத்தாங்க. நீங்க ஸ்டார்டிங்லேயே பேட்டிங் ஆடி ஒரு 225 to 230 அடிச்சாதான் ஒரே வாய்ப்பு சிஎஸ்கேக்கு. மும்பைக்கு இருக்கு இப்ப இருக்க ஃபார்முக்கு அது மட்டும் தான் ஒரே வாய்ப்பு. ஸோ வந்து எந்த டீம் டாஸ் ஜெயிச்சாலும் பேட்டிங் தான் ஆடணும். சிஎஸ்கே எஸ்பெஷலி வந்து பேட்டிங் தான் ஆடணும். அது 225 to 230 கம்பல்சரி அடிச்சே ஆகணும். கிஷோர், நீ வந்துட்டு நீ என்ன நினைக்கிற? லைக் மும்பை வந்து டாஸ் ஜெயிச்சாலுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஆடும்னு நினைக்கிறியா நீ?
இல்ல எனக்கு அவன் டாஸ் அவங்க ஜெயிச்சானா எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா சேசிங் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் அதான் தோணுது. ஏன்னா அவங்க ஏன்னா அவங்களோட பேட்டிங் லைன் அப்ல வச்சு அவங்க பாசிட்டிவா போகுது. போலிங் சைட்ல இருந்து பார்த்தா இப்பதான் பும்ரா போன மேட்ச் நல்லா போட்டாரு, அஸ்வினி குமார் நல்லா போட்டாங்க. இருந்தும் அந்த டீம் அந்த போலிங் யூனிட் மேல அவங்க பெருசா நம்பிக்கை இல்லாத மாதிரிதான் எனக்கு பெருசா தோணுது. அதனால அவங்க பேட்டிங் வந்து சாலிடா இருக்கிறதுனால தே கோயிங் டு சேஸ். நம்ம வந்து போலிங்ல தான் கான்பிடண்டா இருக்கும், நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங். ஸோ அதான் லைக் ரெண்டு டீமுமே வந்துட்டு லைக் ஒரு இது வந்துட்டு எப்படின்னா ஒன்ஸ் வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆனா நல்லா ஆடும்னு தோணுது, இன்னொரு டீம் வந்துட்டு சேசிங் பண்ணா நல்லா ஆடும்னு தோணுது. ஸோ டாஸ் வந்துட்டு எனக்கு மேஜர் ஃபேக்டரா இருக்கும்னு தோணல இந்த மேட்ச். ஏன்னா ஆப்போசிட் நடக்கும்போது ஸோ ஒரு டீம் என்ன நடக்குதோ இன்னொரு டீமுக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது எப்படி இருந்தாலும். ஸோ அது பொறுத்து பார்ப்போம். எனக்கு ஒரே விஷயம் என்னன்னா ருத்ராஜ் கேக்வாட் டாஸ் வின் பண்ணி சூஸ் டு சேஸ்ன்னு மட்டும் சொல்ற கூடாது. இல்லங்க அவர் டாஸே வின் பண்ண தேவையில்லைன்ற. நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து போன மேட்ச் வந்து நீங்க நிறைய தப்புலாம் பண்ணிட்டு டோர்னமெண்ட்ல போன மேட்ச் தான் வந்து கரெக்டான ஒரு ஸ்குவாட் அசம்பிள் பண்ணாங்க. ஸோ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க வந்து இப்ப பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மட்டும் அந்த பழைய மும்பை இந்தியன்ஸா வராம ஸ்ட்ராட்டஜிக்காவும் சரி அனாலிட்டிக்காவும் சரி அவங்க அந்த பழைய மும்பை இந்தியன்ஸ் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ வந்து போன மேட்சும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 200 அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ண போய் தான் ப்ரெஷர் போட்டு அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ வந்து அவங்க திருப்பி அந்த பழைய மும்பை இந்தியன்ஸ் மாதிரியே யோசிக்கிறாங்க, ஃபுல்லா அவங்க இது மைண்டை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ் அனலைஸ் பண்ணி நம்ம பாயிண்ட் பேசின மாதிரியே அவங்களும் வந்து டாஸ் வச்சு ஹர்திக் பாண்டியா சொல்ல முடியாது நாங்க பேட்டிங் ஆடணும்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ நீ என்ன சொல்றனா அப்ப மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுவாங்கன்னு சொல்றியா அப்ப இந்த வான்கிடையில? இல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அதான் டாஸ் ஜெயிச்சா. ஆமா. ஓகே, நான் பொறுத்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளேயிங் 11 போலாம். ஸோ கிஷோர், நீ வந்துட்டு லைக் சிஎஸ்கே பிளேயிங் 11 ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? இப்ப ஆக்சுவலா நமக்கு வந்து ஆயுஷ் மாத்திரை எடுத்த ஃபில் பண்ற லைக் டு ரீப்ளேஸ்மெண்ட்னா உருவில் பட்டேல் தான். இப்போ என் கருத்து என்னன்னா உருவில் பட்டேல் நீங்க ஆட வைக்கிறது பிரச்சனை இல்லை. இப்ப தலை வந்தாருன்னா சப்ராஸை வெளில எடுக்காம சப்ராஸை 1-1 போட்டு அப்படியே பேட்டிங் ஆர்டர் எடுத்துருவாங்க. தூபே, ப்ரூவிஸ், தோனி அந்த மாதிரி எடுத்து அகில் ஹுசைன், ஓவர்டன் அந்த மாதிரி எடுத்துடுவாங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். இப்போ தோனி இம்பாக்ட் பிளேயரா இருந்ததுதான் சேஞ்சஸ் ஏதாவது வரும். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு நீ சொல்ற பாயிண்ட்ல எனக்கு என்ன லாஜிக் இருக்குதுன்னா, லாஜிக்னு இல்ல, லைக் சர்ஃபாஸ் கானும் லைக் நல்லா தான் ஆடுவாரு, பவர் பிளே நல்லா யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பட் ஆனா வந்துட்டு எனக்கு என்னமோ லைக் த மேனேஜ்மெண்ட் வில் ப்ரிஃபர் கார்த்திக் சர்மா ஆர் உர்வில் பட்டேல். ஸோ அந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு. ஸோ அவங்க அந்த பொசிஷனுக்கு வந்துட்டு தே வில் ட்ரை டு கோ ஃபார் தெம் கம்பேர்ட் டு அதர்ஸ். கியூடா சொல்லுங்க கியூடா, என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து டோனி ஆடுவாருன்ற மாதிரிதான் நியூஸஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது, இன்சைடர்ஸ்ல வந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது டோனி இஸ் ஃபிட் எனஃப் டு பிளே அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி அப்ப வந்து கார்த்திக் சர்மா ஆட வைப்பாங்களா, உர்வில் பட்டேல் ஆட வைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சப்போஸ் எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா மேத்யூ ஷாட்டை ப்ரமோட் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. அது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி வந்து மேத்யூ ஷாட்டை வந்து டாப் ஆர்டர் ஆட வைக்கிறது வந்து நல்ல மூவாவும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு விக்கெட் வந்து மேத்யூ ஷாட்டுக்கு வந்து கரெக்டா சூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் வாங்கிய விக்கெட்டாவும் சின்னசாமியா தான் இருக்கும். ஸோ வந்து அவங்க மேத்யூ ஷாட் அப்படியே வந்து நம்பர் 3க்கு தள்ளிட்டு மற்றபடி சஃப்ராஸ் கான்லாம் இவர் சொல்ற மாதிரி பவர் பிளே ஆட வச்சு ஆட முடியாதுங்க. அவர் நியூ பால் ஆடுற எபிலிட்டி அவருக்கு இல்லை ஆக்சுவலா. அதனாலதான் அவர் பின்னாடி ஆட வைக்கிறாங்க. எனக்கு சுத்தமா புரியல. நீ என்ன சொல்ற? அகில் ஹுசைனை தூக்கிட்டு மேத்யூ ஷாட் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அகில் ஹுசைன் அப்போ லைக் பவுலிங் போட லைக் கொண்டு வர மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். அகில் ஹுசைன் கொண்டு வருவாங்க நீங்க சொல்றீங்களா? ஆமா, ஆபிஷா கொண்டு வந்தா ஆகணும். சரி, ஓகே. அகில் ஹுசைன் அப்ப கொண்டு வராங்கன்னா அப்புறம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து இன்னும் சிஎஸ்கேவா கம்பேக் கொடுக்கலன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். திருப்பி எனக்கு ஏன்னா இப்பதான் ஒரு இதுங்க நீங்க வாய் அப்படி பொழுது ஒண்ணுமே இல்லை கிஷோர். இப்பதான் வந்து ஒரு டீம் அசம்பிள் பண்ணிருக்காங்க. திருப்பி அவர் மேத்யூ ஷாட் வந்து ஆக்சுவலா டீசென்ட் இனஃபா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. 2 ஓவர் பவர் பிளேல போட்டாரு. இருங்க ஒரு நிமிஷம் முடிச்சிருக்கேன். 2 ஓவர் பவர் பிளேல போட்டாரு, பியூட்டிஃபுல்லா போட்டாரு. 3rd ஓவர் கொடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா போச்சு. சோ வந்து அது அவர் மேல தப்பு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து அவர் அவுட் ஆஃப் த பொசிஷன் அமைச்சு விக்கெட்ஸ் ரொம்ப நிறைய சிஎஸ்கே விடும் போது ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ஒரு 30 ரன்ஸ் அடிச்சாரு. சோ அவரை வந்து டிராப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தான் நான் சொல்றேன். இல்ல எனக்கு நீ சொல்ற பாயிண்ட் என்ன இருக்குன்னா, நீ வந்துட்டு லைக் ஓகே ஆக்சுவலா நம்ம லைக் போன ரிவ்யூஸ் பத்தி பேசிக்கும் போது அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் தான் நம்ம பேசணும். ஸோ ஆக்சுவலா வந்துட்டு பஞ்சாப்ல வந்துட்டு 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ எனக்கு என்னமோ மேத்யூ ஷாட் வந்து கொண்டு வந்து இந்த மேட்ச் அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு கண்டிப்பா தோணல.
அண்ட் அகிலோஷனும் வந்துட்டு லைக் புவராலாம் பெர்ஃபார்ம் பண்ணல அவரை லைக் தூக்குற அளவுக்கு. ஸோ எனக்கு என்னமோ லைக் தே வில் பிரிங் பேக் அகிலோஷன். ஸோ அகிலோஷன் கொண்டு வந்தா மேபி தே வில் ட்ரை வித் எதர் வித் லைக் ஒன் டவுன் வித் சர்ஃப்ராஸ் ஆர் மேபி தே வில் டேக் உரில் பட்டேல் ஆர் யா. ஸோ அப்படிதான் பண்ணுவாங்கன்னு தோணுது. பட் ஆனா நீ சொல்றது என்னன்னா மேத்யூ ஷாட்டை வந்துட்டு ஆட வச்சு லைக் அவரை வந்துட்டு ஒன் டவுன் பண்ணலாம் சொல்லுவரியா இந்த மேட்ச்? ஆமா, அவர் ஆக்சுவலி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். எல்லா லீக்லயும் சரி, ஆஸ்திரேலியாக்கே சரி வந்து ஒரு ஓப்பன் அண்ட் நம்பர் 3 தான் ஆடி இருக்காரு. ஸோ வந்து அவரை ஆட வைக்கலாம் தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ நீ என்ன சொல்றனா சேம் ஸ்குவாடா இருக்கட்டும். அண்ட் அப்போ வந்துட்டு எம்எஸ் தோனி உங்களுக்கு டோனி வரணும்ன்றியா? ஃபிட்னு ஆயிடுச்சு. ஆமா, உங்களுக்கு டோனி ஃபிட்னு ஆயிடுச்சுன்னா ம் எதுக்கு தேவையில்லாம வந்து நீங்க வந்து இப்போ வந்து நீ கார்த்திக் சர்மாவையோ நீங்க உருவில் பட்டேலையோ ஆட வைக்க போறீங்கன்னு சொல்றேன் நான். டோனி ஃபிட் ஆயிட்டாரு, நாளைக்கு பிளே விளையாட ரெடியா இருக்காரு அப்படின்னா அதுக்காக சொல்றேன் நான். ஓகே, ஸோ போன மேட்சோட யாருக்கு பதிலா தோனி வரணும்னு சொல்ற அப்போ போன மேட்ச் கம்பேர் பண்ணும்போது? ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலா டோனி கொண்டு வந்து லாஸ்ட்ல ஆடுவீங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். உங்களுக்கு ஆயுஷ் மாத்திரை தான் இப்ப சேஞ்ச் ஓகே, ஆக்சுவலி. ஸோ த ஒன்லி ஆயுஷ் சேஞ்ச். மாத்திரைக்கு பதிலா டோனி அம்மன் சேஞ்ச் பண்ணுங்க, மறுபடியும் ஸ்குவாட கை வைக்காதீங்கன்னு சொல்றேன். ஓகே, ஸோ ஒன்லி சேஞ்ச் வந்து ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலா தோனி கொண்டு வரலான்ற போன நீங்க மேட்ச். பாத்தீங்கன்னா ஏன் நான் சொல்றேன்னா, நாளைக்கும் வந்து அக்யூலேஷன் ஏன் ஆட மாட்டேன்னு சொல்றதுக்கு 2 காரணம் இருக்கு. திலக் வர்மா, குடன் டிகாக். ஓகேவா? டிகாக் ஓப்பனிங் ஆடும்போது திருப்பி வந்து அந்த ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின் வேணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்பு இருக்கு திங்க் பண்றதுக்கு. ஓகே, ஸோ ஏன்னா கிஷோர். திலக் வர்மாவும் போன மேட்ச் நல்ல ஃபார்ம்ல வந்தாரு, அவரும் லெஃப்ட் ஹேண்டர் தான். இவர் கன்ஃபார்ம் வந்து நான் சொல்றேன் அகிலோசேன் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும், வேர்ல்டு ரெகனைஸ் பண்ண ஒரு தான். அவர் நல்லாவே போடுவாரு. அபிஷேக் சர்மா விக்கெட் எடுக்கான்னு தெரிஞ்சுமே அவர் வந்து டிராப் பண்ணாரு போன மேட்சுக்கு. சோ ஸோ வந்து திருப்பி 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது வந்து ஆ அகிலோசேன் எடுத்து ஓவர் கொடுப்பாரான்னு தெரியல. அதனாலதான் சொல்றேன் மேத்யூ ஷாட் ஆட வைப்பாங்கன்ற. சோ வந்து நீங்க சேஞ்ச் வந்து மேத்யூ ஷாட்டே ப்ரமோட் பண்ணி டோனியை நீங்க கொண்டு வந்து அந்த பினிஷிங்ல ரோல் அதே பிரச்சனையா இருக்கிறனால அவர் அப்படியே ஆட வைக்கலாம்னு சொல்றேன். ஓகே, ஸோ கிஷோர் நீ என்ன சொல்ற? என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 2 அப்படியே ம் ருத்ராஜ், ஒன் டவுன் சஃப்ராஸ், அப்புறம் தூபே, அப்புறம் ப்ரூவிஸ், ம் அப்புறம் ஓவர்டன், அப்புறம் கலில். உங்க பேட்டிங் கலில் ரூல்ட் அவுட்டுங்க. கலில் போன மேட்சே ஆடலையே. கலீல் இல்ல, அகில் ஹுசைன், சாரி. ஆ, உங்க ம் பேட்டிங் இவ்வளவு பேர் இருக்கான், எதுக்கு மேத்யூ ஷாட்? ஓகே, ஸோ உன்னோட பிளேயிங் என்னவா இருக்கும்? இல்ல இவரு சொல்ற பிளேயிங் பாத்தீங்கன்னா பேட்டிங் எப்பவுமே வீக் ஆயிடுச்சு. இல்ல ஆனா நீங்க இப்ப நீங்க எல்லாரும் இருங்க அவர் சொல்றது என்னன்னு கேட்போம். கிஷோர் உன்னோட சொல்லுங்க. பிளேயிங் ஒன் சொல்லு first. மேத்யூ ஷாட் இல்ல, அகில் ஹுசைன் இல்ல, ம் அப்புறம் ஆயுஷ் மாத்திரை இடத்துல சஃப்ராஸ் கான் மேல, அவ்வளவுதான். இல்ல ஆயுஷ் மாத்திரை பதிலா யாரு? அவ்வளவுதான். ஆயுஷ் மாத்திரை பதிலா நீ தோனி கொண்டு வந்துருவியா? தோனி கொண்டு தோனி வரணும், ஃபிட்னா. ஆமா. ஓகே, ஸோ பிளேயிங் லெவல்ல சேஞ்சஸ் வந்து லைக் அகிலோஷன் வந்து கொண்டு வருவேன்ற. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் செக்மெண்ட் போலாம். ஸோ who will be the game changer of this match? நீ யார் நினைக்கிறீங்க? லைக் மும்பை கிஷோர். பிளேயிங் லெவனை பத்தி பேசவே இல்லையே. ம் மும்பை பிளேயிங் லெவனை பத்தி கரெக்ட். நம்ம சிஎஸ்கே பத்தி இவ்வளவு மும்பை பேசிட்டனால ஃபேன்ஸ் சண்டை வந்துருவாங்க நம்ம கூட. கரெக்ட் அவங்க பத்தி பேசிடலாம். இப்பதான் உங்களுக்கு செட் ஆயிருக்கு. யா, ஸோ என்ன நினைக்கிறீங்க மும்பை ஸ்குவாட பத்தி? சேம் ஸ்குவாடா இல்ல லைக் they will do any change or something? இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் சேம் ஸ்குவாட் தான் ஆடுவாங்க. ஏன்னா இப்பதான் கரெக்டான ஸ்குவாட் அசம்பிள் பண்ணிருக்காங்க. மேபி அந்த மனிஷ் தல்வார் பதிலா ரோஹித் சர்மா ஃபிட்டா இருக்காருன்னா அவர் அப்படியே சிப்பின் பண்றாரு. மத்தபடி எந்த சேஞ்சுமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி இன்னொரு சேஞ்ச் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா வில்ஜாக் சகலா அரைவ் ஆயிட்டாரு. பிராக்டிஸ் செஷன்ல இருக்காரு. சோ வந்து ருதர்ஃபோர்ட் வந்து ஒரு மேட்ச் அடிச்சாரு, அந்த மேட்ச் தோத்துட்டாங்க. மேபி ருதர்ஃபோர்ட் இடத்துல வில்ஜாக்ஸ் கொண்டு வர டெம்ப்டா இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா வந்து வில்ஜாக்ஸ் T20 வேர்ல்டு கப்லாம் பாத்தீங்கன்னா வந்து டவுன் ஆர்டர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்டோட as a ஸ்பின்னரா வந்து ரொம்ப எவால்வ் ஆயிருக்காரு. சோ வந்து வில்ஜாக்ஸ் ஆட வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்துட்டு என்ன தோணுதுன்னா லைக் they won't change their winning squad தான் தோணுது. ஸோ ஐ திங்க் they will go with ருதர்ஃபோர்ட் அண்ட் மேபி அந்த லைக் தனேஷ் மல்வார் வந்துட்டு பதிலா மேபி ரோஹித் சர்மா ஃபிட்டா இருந்தா கண்டிப்பா அவர் தான் ஆடுவார். ரோஹித் சர்மா ஆடுவார், சந்தேகமே கிடையாது. அண்ட் கிஷோர் நீயும் சேம் ஸ்குவாடா இல்ல நீங்க தான் சொல்ற? எனக்கும் சேம் ஸ்குவாட் தான். வின்னிங் ஸ்குவாட மாத்த மாட்டாங்க எனக்கும் தோணுது. இப்பதான் உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஆரா செட் ஆயிருக்க மாதிரி எனக்கு தோணுது. இந்த டீம் சைடே பாத்தீங்கன்னா ரொம்ப பம்ப்டப்பா இருந்தாங்க அந்த மேட்ச் ஃபுல்லாவே. சோ இதே ஸ்குவாட் தான் எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட் தான். அண்ட் யா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லைக் கேம் சேஞ்சர் செக்மெண்ட்டுக்கு போலாம். ஸோ who will be the game changer for மும்பை இந்தியன்ஸ் கிஷோர்? மும்பை இந்தியன் சைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ மறுபடியும் திலக்கு தான் தோணுது, இல்ல டிகாக். இவங்க 2 பேர்ல யாராவது தான் நாளைக்கு ஃபயர்ட் அப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன்.
நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ம் கெய்க்வாடுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஓகே. எனக்கு ஆக்சுவலா நீ சொன்ன ஒரு பாயிண்ட் டிகாக் சொன்னல, எனக்கு என்னமோ அது வந்து சென்னைக்கு வந்து ஒரு த்ரெட்டா இருப்பான்னு தோணுது இந்த மேட்ச். லைக் அவர் வந்துட்டு இந்த சாஃப்டா சைலண்டா ஆடக்கூடிய பிளேயர்னா சென்னை கூடனா டிகாக் ஒருத்தர் மட்டும்தான். ஏன்னா நான் ஒரு ஐபிஎல்ல ஒரு எப்படி சொல்றது ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்திருக்கேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிகாக் வந்துட்டு சென்னை வந்துட்டு சீக்கிரமா தூக்குனதா சரித்திரமே கிடையாது. கரெக்ட். அவர் வந்து ஒன்னு ஒரு 50வது அடிப்பாரு, இல்லைன்னா வந்துட்டு குவிக்கான ஒரு 35 அந்த மாதிரி அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாரு. ஸோ அவரை கொஞ்சம் இந்த மேட்ச் பார்த்து தான் ஆட வைக்கணும். லைக் அவரை சீக்கிரமா தூக்கிடணும். அண்ட் ரித்து நீ சிஎஸ்கே சைட் பக்கம் வருவோம். ஸோ சிஎஸ்கேல யார் நல்லா ஆடினா இந்த மேட்ச் கண்டிப்பா சிஎஸ்கே வின்ரா அப்படின்னு யார் ஆடினான்னு? ஆப்வியஸ்லி டெவார்ட் பிரேவிஸ் தாங்க உங்களுக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பவுண்டரிஸும் சின்னது, இந்த பவுன்சி ட்ராக் கன்ஃபார்மா ஒரு பேட்டிங் ஸ்டைலுக்கு சூட் ஆகும். ஸோ நாளைக்கு டெவார்ட் பிரேவிஸ் வந்து ஒரு பெரிய பிக் ஸ்கோர், அதாவது பெரிய பிக் ஸ்கோர் இல்லைன்னா ஒரு 35 பால்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 25 பால்ஸ் ஒரு 45 ஒரு 35 பால்ஸ் ஒரு 70 அந்த மாதிரி ஒரு நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான இன்னிங்ஸ் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் சிஎஸ்கே எனக்கு ஒரு டர்ன் ஒன்று இருக்கும். ஆக்சுவலா டெவால் பிரூயிஸ் மேல வந்துட்டு லைக் தே ஹேவ் லாட் ஆஃப் ஹோப். ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர்ன்ற அந்த ஒரு பிளாக்கே வந்துட்டு லைக் டெவால் பிரூயிஸ் இஸ் கேரிங். ஸோ அவருக்கும் வந்துட்டு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு இந்த மேட்ச்ல. அவர் வந்துட்டு லாஸ்ட் 2 to 3 மேட்சஸா ஒரு ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்காரு. அண்ட் லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் அவர் அவுட் ஆனது தான் ஆக்சுவலா டர்னிங் பாயிண்ட் ஆஃப் லைக் மேட்சாவே இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த மேட்ச் தோனி மேபி வந்தார்னா லைக் டெவால் ப்ரூயிஸ்க்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கும்னு தோணுது. ஸோ ஈ வில் பி பேட்டிங் வித் இஸ் ஃப்ரீ மைண்ட். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ருத்ராஜ் கேக்வாட் பத்தி வருவோம். அவர் என்ன இந்த மேட்ச் ஏதாச்சும் அந்த சக்கரம் ஓடுமா சிஎஸ்கேக்கு? எனக்கு என்னமோ அந்த சக்கரை ஓடும் தான் தோணுது. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா மும்பையோட அவரோட நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு அவரு. கரெக்ட் தான். அண்ட் கியூடா என்ன நினைக்கிறேன் நீ? நான் என்ன நினைக்கிறேன் இப்ப சொல்லுங்க. உங்களுக்கு வந்து நான் 3 மேட்ச் சிஎஸ்கே ஆடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். கம்பேக் வந்து ருத்ராஜ் கேக்வாட் வந்து கன்ஃபார்மா வந்து மும்பைல அடிக்கிறாருன்னு சொல்லியிருக்கேன். நான் திருப்பி அதை மாத்தல, அதே தான் சொல்றேன். நாளைக்கு கன்ஃபார்மா ருத்ராஜ் கேக்வாட் அடிப்பாருங்க. ஏன்னா எனக்கே வந்து ரொம்ப பார்க்கவே ஒரு மாதிரி பாவமா இருக்கியா கேக்வாட. இது அன்யூசுவல் கேக்வாட். இது மாதிரி கேக்வாட பாத்துக்கவே முடியாது நம்மளால. கேக்வாட் வந்துட்டு லைக் எனக்கு என்ன புரியலன்னா இந்த ஒரு 6 மாசம் கிரிக்கெட் பாக்குற மாதிரி பேசுறானுங்க எல்லாருமே. என்னமோ வந்துட்டு ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு கிரிக்கெட் ஆட தெரியாத மாதிரியும் அவர் வந்துட்டு ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்காம லைக் தே ஆர் கீப் ஆன் டாக்கிங். ஏன்னா வந்துட்டு சிஎஸ்கே லைக் கேப்டன்சியும் அவர் வந்துட்டு சிஎஸ்கே தோக்கும் போது தெரியாது அவர் வந்துட்டு என்னென்னலாம் பண்றாருன்ட்டு. ஒன்ஸ் அந்த ஜெயிக்க ஆரம்பிச்சதுக்கு தான் தெரியும் என்னன்ட்டு. ஸோ அது என்னன்னே தெரிஞ்சுக்காம அவரும் ரன் அடிக்க மாட்டாருன்னு திட்டுறாங்க. ஸோ எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. இந்த மேட்ச் அவர் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ பொறுத்து தான் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு லைக் லாஸ்ட் செக்மெண்ட் போயிடலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் செக்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கியூடா கிட்ட இருந்து வருவோம். கியூடா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்ச் பத்தி? நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு நீங்க 2 பேர் கொடுங்க, லாஸ்டா நான் கொடுக்குறேன். சரி ஓகே. அப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு எனக்கு என்னமோ ஐ எம் கோயிங் வித் நான் சொல்ல வேணாம் டைரக்டா. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு என்னமோ வந்துட்டு இந்த மேட்ச் வந்துட்டு 2 டீமே லைக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தோணுது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு லைக் தே நீட் அ கம்பேக். டஃப் கான்டெஸ்டா போவோம். அண்ட் ஒரு டீம் வந்துட்டு நல்லா ஒரு மொமெண்டமோட வருது. இன்னொரு டீம் வந்துட்டு சிஎஸ்கே லைக் வந்துட்டு தே நீட் டு கெட் இன்டு தேர் வின்னிங் வேஸ். ஸோ பட் ஆனா எனக்கு என்னமோ இந்த மேட்ச் வந்துட்டு மம்பட்டி ஆன்ஸ் வந்து ஜெயிச்சிருவானுங்களோன்னு தோணுது. லைக் மும்பை இந்தியன்ஸ் ஐ திங்க் ஐ எம் கோயிங் வித் 51-49. இது நான் ஏன் சொல்றேன்னா லைக் 2 டீம்லயும் வந்துட்டு ஸ்டார்டிங்லயோ லைக் பவுலிங்லயோ லைக் சாரி ஸ்டார்டிங் அண்ட் பவுலிங் ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் அந்த மிடில் ஆர்டர் மும்பைக்கு போன மேட்ச் ஃபயர் ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் தே வில் கீப் ஆன் தட் மொமெண்டம். அண்ட் கிஷோர் நீ என்ன சொல்ற? நான் சிஎஸ்கே சைடு தான் போவேன். ஏன்னா நமக்கு வந்து அந்த கடந்த 3 மேட்சுமே நல்ல மேட்ச். போன மேட்ச் தான் நம்ம வந்து விட்டுட்டோம், நம்மளா கையில இருந்த மேட்ச் விட்டுட்டோம். ஸோ மொமெண்டம்லாம் நல்லா பாசிட்டிவா தான் இருக்கு. நம்ம விட்டுட்டதுனால அது தோத்த மாதிரி லாஸ் ஆகுது தவிர்த்து மேபி நம்ம இந்த மேட்ச் வின் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்ன என் ப்ரெடிக்ஷன்னா அந்த சைடும் நம்மள குத்துற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ மை ப்ரெடிக்ஷன் 55-45. ஓகே. ஸோ 55 வந்துட்டு சிஎஸ்கேக்கா? ஆமா 55-45. நான் வந்துட்டு 51-49. மிஸ்டர் கியூடா நீங்க என்ன? ஆக்சுவலா வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப் கான்டெஸ்டா தான் இருக்கு. நீங்க வந்து பேட்டிங் ஆர்டர்னு எடுத்து பாத்தீங்கன்னா டாப் 3 இங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம யார் ஆட போறான்னு தெரியல.
சஞ்சு சாம்சன் அடிச்சா செஞ்சுரி 50 அடிச்சிடுறாரு, இல்ல அடிக்க மாட்டாரு. கெய்க்வாட் வந்து ஃபார்முக்கு வரல, ரொம்ப ரஃப் பேட்ச்ல இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா டிகாக் ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. உங்க ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா ஆட போறா, தனிஷ் மணி ஆட போறான்னு தெரியல, அவர் கன்ஃபியூஷன் இருக்கு. நம்பர் 3ல உங்களுக்கு ஸ்கை வந்து பர்ஃபார்மன்ஸ்ல இல்ல, அவர் வந்து எப்படி சொல்றது, அவர் பழைய ஸ்கை மாதிரியே தெரியல. ஸோ வந்து ரெண்டுமே ஈவன்லி பாய்ஸ்டா தான் இருக்கு. நீங்க அந்த ஸ்பின் எட்ஜ்னு எடுத்தாலும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அங்க மிச்சல் சாந்திர வந்து பியூட்டிஃபுல்லா போடுறாரு, அல்லா ஹசன் ஃபாரும் செமையா போடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா நூர் அகமது வந்து பியூட்டிஃபுல்லா போறாரு, ஆனா ரன் கொடுத்துடுறாரு. ஸோ வந்து அங்கேயும் வந்து பவுலிங்னு பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த பேட்டிங் ஃபயர் பவர்னு பார்க்கும்போது எனக்கு என்னவோ இவங்க எல்லாம் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அதே மாதிரி ருதர்ஃபோர்ட் வந்தா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 6 8 6 75 அடிச்சாரு. இப்போ அவங்க வின்னிங் மொமெண்டம்ல வேற இருக்காங்க. அதனால வந்து எனக்கு என்னவோ மும்பை ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனா சிஎஸ்கே ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அதனால இந்த மேட்ச் நான் எஜ்ஜே கொடுக்கல. அதனாலதான் உங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எஜ் கொடுக்க முடிச்சேன். அப்படியே உங்களுக்கு க்ளோசிங் ஷாட்ஸ் போயிடலாம். ஓகே, அதாவது இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணி ஆடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு வெறுப்பேற்றணும், அதானே உன் ஆசை? இல்லங்க, நான் பிராக்டிகலா உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேனே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கெய்க்வாட் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு தெரியல, இங்க ஸ்கை எப்படி இருக்காருன்னு தெரியல. அங்க இல்ல இல்ல பாத்தீங்கன்னா இல்ல வெல்லிஸ் சரி ஒரு சரி சரி, மேட்ச் புரியுது 50 புரியுது. அடிச்சார். நீ அதனாலதான் சொன்னதெல்லாம் புரியுதுடா. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது உனக்கு வந்துட்டு அதாவது மிடில்ல இருக்கன்ற அப்ப 50-50 அப்படின்றியா? 50 யார் 50 ஜெயிப்பானே தெரியல. கண்டிப்பா தெரியல. நான் சொல்றேன் டாஸ் குரூஷியல் ஃபேக்டர் என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து டாஸ் வந்து குரூஷியலா இருக்குமா இல்லையான்னு தெரியல. நீங்க எனக்கு கொஞ்சம் குரூஷியலா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ இதோட எனக்கு தெரிஞ்சு நம்ம முடிஞ்சவங்க எல்லாம் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபைனல் செக்மெண்ட்க்கு வந்துடலாம். ஸோ லைக் ஃபைனல் தாட்ஸ் எனி ஒன் இந்த மேட்ச் பத்தி சொல்லுங்க கிஷோர். எனக்கு என்ன தோணுதா, இது இம்பார்ட்டன்ட் மேட்ச். நம்ம மும்பை ஒரு டீம் அடிச்சுட்டோம்னா நம்மளுக்கு நல்ல கான்பிடன்ட் லெவல் வந்து எங்கேயோ போயிடும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி வின்ல இருந்து வர டீமை நம்ம ஒரு வின் பண்ணிட்டோம்னா பாயிண்ட் டேபிளே நம்ம எங்கேயோ போவோம், கான்பிடன்ஸ் லெவலே எங்கேயும் போவோம், எல்லாமே நமக்கு ஒரு பீக் வந்த மாதிரி இருக்கும். அவங்கள இங்கே போட்டு அமுக்குனாதான் உண்டுன்ற. ஆமா, அதனால அடுத்த மேட்ச் நம்ம ஜிடி சென்னை பீச்ல 2 மேட்சுமே நல்லா பண்ணிடுவோம். இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டா சென்னை ஷோர் ஷாட் வின்னு, நம்ம குவாலிஃபை. குவாலிஃபை போயிட்டியா நீ? அவ்வளவுதான் அவ்வளவுதான். மும்பை கூட ஜெயிச்சா நம்ம தான்ற. சரி, ஓகே. ரித்து, நான் ஒண்ணு சொல்றேன். இந்த மேட்ச் யார் ஜெயிச்சாலும் எனக்கு தெரிஞ்சு மும்பை இல்ல சென்னை ரெண்டுமே குவாலிஃபை ஆகாதுன்ற நாடு. ஸோ குவாலிஃபை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வருவோம். ஸோ நம்ம இந்த மேட்ச் பத்தி மட்டும் பேசலாம். நான் பேசியாச்சு நினைக்கிறேன். எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எக்ஸைட்டிங் மேட்ச் வெயிட்டிங். ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிவ்யூவோட நாங்க திருப்பி வருவோம். திருப்பி வந்து உங்களை சந்திக்கிறோம். ஓகே, கண்டிப்பா இந்த மேட்ச் பத்தி ரிவ்யூ பேசிதான் ஆகணும். கன்ஃபார்ம் பேசுவோம். நான் கஷ்டத்தோட பேசுறேன்னா சந்தோஷத்தோட பேசுறேன்னா ரிவ்யூல பார்க்கலாம். ரித்து நல்லா ஜாலியா இருப்பான். 50-15 கொடுத்துட்டான். ஸோ எதனாலுமே வந்துட்டு அவளுக்கு பிரச்சனை இல்லை. கிஷோர் வந்துட்டு சிஎஸ்கேன்னு சொல்லியிருக்க, நான் மும்பை சொல்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நாங்கள் அப்படியே படிப்படியாக வந்துட்டு கொஞ்சம் லைக் நிறைய வீடியோஸ் போட்டுன்னு இருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு எல்லா மேட்சுமே வந்துட்டு ப்ரிவியூஸ் அண்ட் ரிவ்யூஸ் லைக் கான்ஸ்டன்டாக போட்டுன்னு இருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் கிடைச்சா நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோஸை மறக்காம வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் எவ்ரி ஒன் லைக் will come and watch this video. And also thanks Ritu and thanks Kishore for joining this. ஸோ நம்ம இதை நாளைக்கு பார்ப்போம் எப்படி மேட்ச் இருக்குன்ட்டு. அண்ட் இதை பற்றி நம்ம ரிவ்யூ பேசுவோம். ஸோ தேங்க்ஸ் everyone. Take care. Bye-bye.